ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து மேட்ச் பாயிண்ட்டோட எபிசோட் 2 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கதை புரியும். நம்ம எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்ததுன்றதை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து 2 பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. எதுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்கன்றதை தான் வந்து கதையாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம சன்னுக்கும் பேக்கும் வந்து அவார்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க பாஸ் ஆனதுனால வந்து அந்த போஸ்டரை வந்து அந்த பில்டிங்கோட மாலில் வந்து தொங்க போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம சன்னோட பிக்சரை வந்து பே வந்து கெடுத்துடுவான். அதே மாதிரி வந்து நம்ம சன்னும் பழி வாங்குறதுக்காக அவன் சாப்பிட்ற சாப்பாடை வந்து அவனோட ஃபேஸில் எரிஞ்சு அந்த போஸ்டரையும் வந்து கரியாக்கிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் வந்து ஒரு ஜீசஸ் ஸ்டாட்யூவை வந்து தொடுறதுக்காக ஓடுவானுங்க. எதுக்கு ஓடுறானுங்கன்னா வந்து போட்டில் போகிறதா ட்ரெயினில் போகிறதான்னு சண்டை பிடிக்கிறதுக்கு. ஒருத்தர் போகிற ஒரு வண்டியில் வந்து இன்னொருத்தர் போக மாட்டாங்க. அதனால் வந்து அந்த சண்டையை வந்து பண்ணிகிட்ருப்பானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு பக்கம் ஹோட்டல் நடத்திட்டுருப்பாங்கல்ல, 2 பேரோட வீட்லேயும் வந்து ஹோட்டல். அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேரோட வீடு ஆப்போசிட்டில் இருக்கும். அவங்க 2 பேரோட அப்பாவும் வந்து சண்டை போட்டுட்ருக்கதை வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம சன் வந்து சண்டை இனிமேட்டுக்கு வேணாம், இதே என்னோடய லாஸ்ட் செமஸ்டர், அடுத்த வருஷம் நான் கேம்ப் போவேன், நம்ம வந்து சமாதானம் ஆயிடலான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பே என்ன பண்ணிடுவான்னா, டேரெக்டாக அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து டென்னிஸ் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து சன் வந்து பே என்ன டென்னிஸ் விளாட்றான், உண்மையாலேயே சீரியஸாக எடுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேருமே வந்து டென்னிஸ் கேம்ப்குள்ளே வந்து பழி வாங்குறதுக்காக உள்ளே வந்துடுவானுங்க. இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோடில் காமிச்சிருக்காங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. நம்ம பே வந்து நான் ட்ரெயினில் போகிறேன், நீ போட்டில் போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து சன்னு அதெல்லாம் முடியாது, நான் ட்ரெயினில் போகிறேன், நீ போட்டில் போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து பே வந்து உன்னோட அப்பா சண்டை போடாமல் இருந்திருந்தா நம்ம 2 பேரும் ஒரே இதில் வந்து ட்ரெயினில் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து சன்னு வந்து யார் சண்டை போட்டா, உன்னோட அப்பா தான் ஃபஸ்ட்டு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து அவளோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறான்னா, போதும் நிறுத்துங்க, ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு எதில் போனால் என்ன, 2 பேரும் ஒன்றா அவங்களால போக முடியாதா, இதுக்கெல்லாமா சண்டை போட்டுட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பா. அதுக்கு வந்து இவனுங்க 2 பேரும் ஆமாம், இதுக்கு நாங்கள் சண்டை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் வந்து அவளுக்கு வந்து ஒரு ஐடியா தோணும். இவனுங்க 2 பேரும் வந்து சண்டை போடுறத எப்படி நிறுத்த மாட்டாங்க, நிறுத்தினா வந்து உலகமும் அழிஞ்சிரும், அதனால் வந்து இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறத வந்து தடுத்து நிறுத்திட்டுருப்பா. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி உனக்கு வந்து ட்ரெயினில் போகணும், பஸ்ஸில் போகணும் அப்படின்னு தானே அவங்க 2 பேருக்குள்ளே இப்போ சண்டை, வாங்க நம்ம காயின் டாஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டா டெய்லான்னு கேட்கும்போது ஹெட்டா டெய்லாக்கும் சண்டை போடுறானுங்க. 2 பேரும் ஹெட்டு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சன்னு வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா. அதனால் வந்து ஹெட்டு வந்து பேக்கு. காயின் டாஸ் பண்ணும்போது இன்னொருத்தவன் அங்கே நின்றுருக்கான். அவன் வந்து அந்த காயினை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு இதுக்கு வேறு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வாங்க, யார் ஃபஸ்ட்டு ஓடி வரீங்களோ அவங்க வந்து ட்ரெயினில் போங்க, இன்னொருத்தவங்க வந்து போட்டில் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் பேயும் வந்து அந்த கார்னரில் போய் நிற்கிறானுங்க. நின்றுட்டு ஓடி வரானுங்க. ஓடி வரும்போது வந்து நம்ம பே வந்து அந்த ஸ்டாச்சுவை வந்து தொட்டுடுறான். தொட்டுட்டு செகண்டாக சன் வந்து தொடும்போது கீழே விழுந்துடுறான். அப்போ வந்து பே வந்து சன்னை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு இவனுங்க 2 பேரும் பார்க்குறாங்க. நம்ம பேயோட ஹார்ட் பீட் வந்து செம்மையாக அடிக்குது. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போய் நின்றுடுறானுங்க. நின்னதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நான் வந்து ட்ரெயினில் போகிறேன், நீ பஸ்ஸில் வா, அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதனால தான் வந்து நம்ம சன்னும் பேயும் கிளாஸ் முடிஞ்சோடனே டக்குன்னு வேகமாக ஓடி வந்து அந்த ஸ்டாச்சுவை தொடுவாங்க. அப்போ தான் வந்து யார் ட்ரெயினில் போகிறது, யார் பஸ்ஸில் போகிறதுன்னு வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவனுங்க 2 பேரும் டெய்லி ஓடினாங்க. லாஸ்ட் எபிசோட்லேயே அதனால தான் ஓடினானுங்க. இன்னொரு பக்கம் அவளோட ஃப்ரெண்டு உன்னால் விட்டு கொடுத்து போக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் சொல்லிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து இவனுங்க டென்னிஸ் கிளப்புக்கு மேட்ச் இருக்குல்ல, அந்த மேட்ச் வந்து நடக்குது. இது வந்து எப்படின்னா வந்து ஒரே ஒரு ஆள் தான் வின் பண்ண முடியும். அதனால் மீதி எல்லார் கூடயும் வந்து சண்டை போட்டு ஒரு ட்ரீ மாதிரி வந்து நடுவில் ஒரே ஒரு பர்சன் மட்டும் வின் பண்ணுவாங்க. உடனே வந்து எல்லோரும் ரெடி ஆயிருங்க, நாளையிலேருந்து மேட்ச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம சன் என்ன சொல்கிறான், நான் வந்து அத்லெட் பிளேயர், அதிலும் டென்னிஸில் நான் வந்து நேஷ்னல் டீமுக்கார போக போகிறேன், நீ என் கூட மோத போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன நீ நேஷ்னல் பிளேயர்னால் பெரிய இவனா, நானும் விளாடுவேன், எனக்கும் விளாட தெரியும், நான் கொஞ்சம் டச் விட்டுருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிகிட்டு இருக்காத, நாளைக்கு மேட்ச்சில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே சொல்லுவோம். உடனே சன்னும் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கோச் தான் இருந்துட்டு அப்புறம் தடுப்பார்.
அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் சன் வந்து எப்பயும் போல் துணி காய போடுறதுக்காக அவனோட மொட்டை மாடிக்கு வந்திருப்பான். அப்படி துணி காய போட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம பே வந்து டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கறத பார்த்துட்டு அவனை பார்த்த உடனேயுமே நம்ம பே வந்து கீழே குனிஞ்சிருவான். கீழே குனிஞ்சு அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து டென்னிஸ் பேட்டை வச்சு இங்கேயும் அங்கேயும் வீசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா நாளைக்கு அவனுக்கு மேட்ச் இல்லை, எப்படி யாரையாவது வந்து தோக்கடிச்சிட்டு அவன் போனால் தான் வந்து சன் கூட வந்து சண்டை போட முடியும். அதனால இவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம சன்னு பேயை பார்த்துட்டு உண்மையிலேயே சீரியஸாக எடுத்துக்கிட்டானா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம போட், அதாவது வந்து நம்ம பேயோட அண்ணன் வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கான். அவங்க அப்பாவும் வந்து எல்லா டெலிவரிஸையும் பார்க்குறாரு. அப்போ ஒருத்தன் வந்து ஒரே ஒரு பன்னை ஆர்டர் பண்ணிட்டு அதை டெலிவர் பண்ணுறதுக்காக வந்து டெலிவரி மேனெல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் சரியில்லை, அதனால நீ டெலிவரி பண்ணும்போது ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லி அனுப்பிவிடுவார். நம்ம போட்டும் அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவனும் வந்து அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு டெலிவர் பண்ணுறதுக்காக கிளம்புவான். அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம பே வந்து ஆப்போசிட்டில் வரான். கையில் வந்து பெரிய பேக் எடுத்துகிட்டு வருவான். அவங்க அப்பா கேட்டதுக்கு நான் படிக்க போகிறேன், படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, அதுவும் இல்லாமல் ப்ராஜெக்ட் செய்யணும், அதனால வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால தான் இவ்வளோ பெரிய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சரி படித்தா சரி தான், நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நம்ம பே என்ன சொல்கிறான்னா, நான் இன்றைக்கி நைட்டும் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து சரி ஏன் லேட் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் படிக்கிறேன் அதனால் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு சந்தேகம், இவன் படிக்கிறானா அப்படின்னு சொல்லி சந்தேகம். இருந்தாலும் சரி படிச்சுட்டு வா, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து இவனும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பேயோட அண்ணன் போட் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து அவன் அந்த பிளேஸ்க்கு போனோடனே கால் பண்ணுறான். கால் பண்ணோடனே அவரும் வராரு. இவன் என்ன பண்ணுறான்னா இந்த பக்கம் திரும்பி வந்து டெலிவரி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் யாரும் இல்லை. அவன் வந்து அந்த பக்கம் வந்துட்டான். இவர் தான் வந்து நம்ம கோச்சு. அவர் தான் வந்து ஆர்டர் பண்ணது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பேயோட அண்ணன் போட் வந்து கோச்சை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு திரும்பலான்னு பார்க்கும்போது தான் வந்து அந்த கோச்சு வந்து அவரை பார்த்துட்டு போட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். கத்துனதுக்கப்புறமேட்டுக்கு சரி வந்தது தான் வந்துட்டு என்னை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ண, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஸ்கூட்டியில் ஏறி உட்காந்துடுறாரு. உடனே போட்டும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இவன் தானே நம்ம ஃப்ரெண்டாச்சு, போய் கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கொண்டு போய் அவனோட ஸ்கூலில் விடுவான். விடும்போது தான் வந்து பிரேக் போட்டுருவான், சடன் பிரேக்கு. அதனால் வந்து நம்ம கோச் வந்து டக்குன்னு அவன் மேலே சாஞ்சிட்டு உனக்கும் என் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு தானேன்னு கேட்பாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பிரேக் போட்டான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து நம்ம கோச் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட தம்பி வந்து டென்னிஸ் கிளப்பில் வந்து நேம் போட்டிருக்கான், இன்றைக்கி அவனுக்கு மேட்ச்சு, டைம் இருந்தால் வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து போட்டுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் டென்னிஸ் விளாட்றானா, உண்மையாலுமேவா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஆமாம் டைம் இருந்தால் வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம போட்டு வந்து ஷாக்லேயே வந்து இவன் எதுக்காக இதெல்லாம் விளாட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே நம்ம கோச்சும் வந்து நீ டேரெக்டாலாம் டெலிவர் பண்ணுவியான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அதுக்கும் அவர் போட் வந்து ஆமாம் நான் டேரெக்டாக டெலிவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க 2 பேரும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பே வந்து அவன் பேக்கில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, ப்ராஜெக்ட்டுக்கான திங்ஸ் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த டென்னிஸ் பேட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ வந்து பேயோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா வந்து அவன் பேக்லேருந்து அந்த டென்னிஸ் பேட் எடுத்து வேகமாக வீசிகிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம பே வந்து அவன்கிட்டருந்து அதை வாங்கி இது ரொம்ப பழசு, உடஞ்சிரும், அதனால பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ தான் வந்து நம்ம சன் வந்து நம்ம பே கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் வாங்குறதுக்காக வந்துட்டுருப்பான். வந்தவன் வந்து கதவை திறந்து உள்ளே போகாமல் வெளியிலே நின்று ஒட்டு கேட்டுட்ருப்பான். உள்ளே அவனுங்க என்ன தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்னு சொல்லிட்டு அவன் வெளியிலே நிற்பான், உள்ளே போக மாட்டான். அப்போ தான் வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து நீ சீரியஸாகவே வந்து அவன் கூட வந்து போட்டி போட போறியா, அதுவும் டென்னிஸில், அவன் நேஷ்னல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து உண்மையிலே வந்து நீ சன்னை தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான். அதுக்கு வந்து பே என்ன சொல்கிறான், யார் நானா, அவன் வந்து நேஷ்னல் பிளேயர், நான் வந்து சும்மா அவன் கூட வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் பாஸ் பண்ணலாம், அவன் வேறு இதான் லாஸ்ட்டு செமஸ்டர்னு சொல்கிறான், அடுத்த வருஷம் வந்து கேம்புக்கு போயிடுவான், அவனை பார்க்க முடியாதுல்ல, அதனால் வந்து அவனை ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் இருக்க வைக்கிறது தான் வந்து என்னோடய லட்சியம், அதனால் வந்து அவனை தொந்தரவு பண்ணுறதுக்காக தான் வந்து நான் இந்த டென்னிஸ் கிளப்புக்கும் வந்து நேம் கொடுத்துருக்கேன், அவன் கூட சும்மா மிஸ் பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சன் வந்து ஆர்ட் ரூம்குள்ளே வந்துடுவான். அப்போ தான் வந்து நம்ம பே என்ன சொல்லுவான்னா, என்ன இவன் இப்போ இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
டென்னிஸ் பேட்டை வந்து ஓரமாக வைக்கிறான். அப்போ தான் வந்து நம்ம சன் வந்து பே கிட்ட வந்து ஃபார்ம் கேட்பான். அப்போ வந்து என்ன லன்ச் டைமில் வந்து ஃபார்ம் கேட்குற, கிளாஸில் இருக்கும்போது கேட்க மாட்டியான்னு கேட்கும்போது தான் அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்னா, இல்லைப்பா உண்மையிலே அவன் வந்து கிளாஸ் அப்போ வந்தான், நீ தூங்கிட்ட, நான் உன்னை எழுப்ப வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து பே சரி இரு நான் வந்து ஃபார்ம் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவன் பேக்குள்ளேருந்து வந்து ஒரு ஃபார்மை வந்து எடுப்பான். எடுத்து எந்த ஃபார்ம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். தேடிட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்தா நீ கேட்ட ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சன் கிட்ட வந்து கொடுத்துருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம சன் வந்து உன்னோட பேட்டோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கரெக்டாக டைட்டாக இருக்கா, அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து பே என்ன கேட்பான்னா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, ஒரு வேளை நீ மேட்ச் நடக்கும்போது வந்து என்னோடய பேட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டீன்னா, அதனால தான் வந்து உன்கிட்ட இப்போவே வந்து எல்லாத்தையும் டைட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் சொல்லுவான். உடனே பே வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆல்ரெடி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம சன் கிளம்புவான். கிளம்புனதுக்கப்புறம் சன் எப்படிலாம் பேசி காமிச்சானோ அதே மாதிரி வந்து நம்ம பே வந்து இந்த பக்கம் பேசி காமிச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சன் வெளியில் போனவன் திருப்பி வெளியில் போகாமல் அங்கேருந்தே உள்ளே அவனுங்க என்ன தான் பேசுகிறானுங்கன்னு ஒட்டு கேட்டுட்ருப்பான். அப்போ தான் வந்து உள்ளே அவனோட ஃப்ரெண்டு என்ன கேட்பான்னா, நீ உண்மையிலேயே வந்து அவனை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ தான் வந்து நம்ம பே வந்து எதுவுமே பேசாமல் கொஞ்சம் யோசிப்பான். ஹானஸ்ட்லின்னு சொல்லிட்டு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த பக்கம் வந்து நம்ம சன்னை வந்து ஒருத்தவன் கூப்பிட்டு உன்னை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஃபார்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா, உன்னை வந்து மேம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். உடனே வந்து இவன் முழுசாக கேட்காம அந்த இடத்த விட்டு போயிடுவான். அவன் போனதுக்கப்புறம் தான் நம்ம பே வந்து அவனை எனக்கு பிடிக்காதுன்னெலாம் இல்லை, அவனை எனக்கு பிடிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் வந்து இவனுங்க மேட்ச்க்காக ரெடி ஆகிட்ருக்கானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்துட்ருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஸ்டார்டிங் மேட்ச்சில் வந்து இவனுங்க 2 பேரும் சண்டை போடல. இவனுங்க நிறைய பேர் கூட சண்டை போட்டு வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தால் தான் இவனுங்க 2 பேரும் சண்டை போட முடியும். அதனால வந்து நம்ம சன் வந்து பேயை வந்து பார்த்துட்ருக்கான். இவன் சண்டை போட்டு எப்படியாவது பாஸ் ஆயிடுவானான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சன், பே 2 பேரோட பேரண்ட்ஸும் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம சன்னோட அப்பா வந்து பேயோட அப்பாவை பார்த்து இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் வந்து என்கிட்டேருந்து திருட பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே வந்து நான் எதுக்கு திருட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் என்ன எதுக்கு இப்படி கோவமாக வந்து இந்த காலையில் வந்து என் வீட்டில் வந்து கத்திகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சன்னோட அப்பா என்ன சொல்லுவார்னா வந்து, உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னோட பையன் வந்து என் பையன் கூட போட்டி போடுறதுக்காக அந்த டென்னிஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கான். என் பையன் அதுவும் தோற்கடிக்க போகிறானா, எனக்கான சந்தோஷமாக தான் இருக்குது, எப்படியும் அவன் பையன் தோற்றுருவான், ஏன்னா என் பையன் வந்து நேஷ்னல் டீமுக்கு போக போகிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேட்டுக்கு நீ அவன் தோற்றதுக்கப்புறம் எப்படி அவன் மூஞ்ச வச்சுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னோட அப்பா இதை விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ தான் வந்து பேயோட அப்பாவுக்கு என்ன இவர் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போட்டை வந்து அதாவது பேயோட அண்ணனை கூப்பிட்டு அவன் டென்னிஸ் கிளப் ஜாயின் பண்ணுறானா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம போட்டுக்கும் வந்து காலையில் அவனோட கோச் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம். உடனே வந்து இன்றைக்கி காலைல தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே உனக்கு இன்றைக்கி காலையில் தான் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இரு அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிகிட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து இவங்க ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா இவனுங்க 2 பேரும் ஸ்கோர் பண்ணுற மார்க்கெல்லாம் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் சன் வந்து இன்னொருத்தவங்க கூட விளாட்னா ஒரு 2 பால் 3 பால்லே வந்து ஆப்போனண்ட் வந்து தோற்றுருவான். அதுக்கப்புறம் வந்து இவன் கட்டி பிடிச்சி பரவாயில்ல அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து என்கரேஜ் பண்ணுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பேயும் இன்னொருத்தவனும் விளையாடிட்டே இருப்பானுங்க. ஏன்னா வந்து 2 பேருமே ஒரே லெவலில் இருந்துகிட்ருக்கானுங்க. எப்போ பாரு அதாவது 2 பேருமே வந்து பிகினர்ன்றதுனால ரொம்ப நேரம் அந்த மேட்ச் போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து நம்ம சன் வந்து பேவை பார்க்குறான். பேவை பார்த்துட்டு பேயோட ஆப்போனண்ட்டையும் பார்க்குறான். பேயோட ஆப்போனண்ட் எவ்வளோ தான் வீசினாலும் அவனோட கான்சன்ட்ரேஷன் வந்து சரியில்லை. அதனால் இந்த தடவை வந்து கண்டிப்பாக வந்து பே தான் வின் பண்ணுவான். ஏன்னா வந்து அவன் ஆர்ட் வேறு படிக்கிறான். அதனால் வந்து அவன் கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். அதனால் அவன் வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்குறான்னா, நீ இப்போ வந்து பேவை காம்ப்ளிமெண்ட்டாக பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து சன் நான் காம்ப்ளிமெண்ட்லாம் இல்லை, பார்த்ததை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப போயிட்டுருப்பான். அப்போ தான் வந்து கோச் இருப்பார். அதனால் கோச்கிட்டேயும் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் சொல்லிட்டு நம்ம சன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவன் எங்கே கிளம்புறான்னா வந்து அவனோட அண்ணனை பார்க்குறதுக்காக கிளம்புறான். இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். ஹோட்டலுக்கு வந்தோடனே அவனோட அண்ணனை வந்து தேடிட்டுருக்கான் எங்கே உட்காந்துருக்கான்னு. பார்த்த உடனே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே வந்து அவனும் வந்து திரும்பி பார்க்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. உட்காந்து பேசிட்டு நம்ம சன் என்ன சொல்கிறான்னா, அவங்கள பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து இவனுங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்த உடனே அவனோட அண்ணன் என்ன கேட்குறான்னா வந்து
உங்கள் டீச்சர்ஸ் யாராவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து சன் வந்த உடனே நல்லா இருக்கியான்னு கேட்காம நீ என்ன இப்போ கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னை வந்து அவங்க அண்ணனை வந்து கோவமா கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி அதெல்லாம் விடுங்க, அம்மா எப்படி இருக்காங்க, நீங்களும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் கேட்பான். அதுக்கு வந்து அவங்க அண்ணனும் வந்து எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்புறமேட்டுக்கு உனக்கு தான் டென்னிஸ் கேம்ப் இருக்குல்ல, அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து சன் வந்து என்ன கேம்ப்பு? நான் எதுலேயுமே ரெஜிஸ்டர் பண்ணலையே. அவன் மறந்துட்டான் ஃபுல்லா. அதுக்கப்புறம் தான் வந்து டென்னிஸ் கேம்ப் அப்படின்னு சொன்னோனே அவன் வந்து டேட்ட வந்து சொல்லுவான். எப்போ போகணும்னு தெரியல. ஆனா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் வந்து நீயும் ஒரு நாள் வீட்டுக்கு வாவேன். அப்பாவும் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா? நான் போனோனே வந்து செம்மையா திட்ட தான் போறாரு அப்படின்னு சொல்றான். உடனே வந்து சன் அப்படிலாம் இல்ல. ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்து அவங்க அண்ணன் என்ன சொல்றான்னா, நான் இன்னைக்கு வரல. ஆனா வேற எப்பயாவது வரேன் அப்படின்னு சொல்றான். இப்போ உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. எங்க உட்காந்து சாப்பிடணுமோ சொல்லுன்னோனே, அவனும் வந்து இந்த பிளேஸ்ல உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பே வந்து போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லாம அவன் பாட்டுக்கு நடந்து போய் அந்த ஸ்டாச்சுவ தொட்டுட்டு அவன் பாட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் வந்து சன் வந்து அவங்க அண்ணன் கூட இருக்கிறதுனால எங்கேயுமே வரல. அதனால தான் போட்டி போட ஆள் இல்ல. இப்போ வந்து பே வந்து அவனோட வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு 3 பேர் வந்து ஜிப்போன்ற ஒருத்தவன் அவன் கிளாஸ்ல தான் படிக்கிறான். இவனை தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம பே என்ன சொல்றான்னா, நான் வந்து கிளாஸ்ல வந்து ரொம்ப அமைதியான பையன். யார்கிட்டயும் பேச மாட்டேன். எனக்கு இவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டா வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் இவன் வீட்டுக்குள்ளே வரணும்ல. இவன் டென்னிஸ் விளாண்டது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்து அந்த பேட்டையும் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ரகசியமா அவன் வீட்டுக்குள்ளே நுழையிறான். ஆனா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாரும் லைட்டை போட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்பாரு. அதுக்கு இவன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து இப்போ தான் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ப்ராஜெக்ட்டா? என்ன ப்ராஜெக்ட் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. அதுக்கு வந்து இவன் அந்த ப்ராஜெக்ட்டை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சாலும் அது உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல, அப்படி என்ன தான் ப்ராஜெக்ட் உன் பேக்கில் இருக்குன்னு நான் பார்க்கணும். காமின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் வந்து நம்ம பே வந்து என்ன பண்ணுவான்னா, எதையோ சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கான். ஆனா அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலி மொத்தத்துக்குமே தெரிஞ்சுச்சு அவன் டென்னிஸ் விளையாட தான் போயிருக்கான்னு. உடனே வந்து எனக்கு பார்த்தே ஆகணும். மரியாதையா அவன் பேக்லேருந்து உன்னோட ப்ராஜெக்ட் எடு அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம பே என்ன பண்ணுறான்னா, அப்படியே பொறுமையா பேக்கில் எடுத்து ஜிப்பை திறக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து அவரோட அப்பா வந்து டக்குன்னு வேகமா வந்து அந்த பேக்கை பிடுங்கி உள்ளேருந்து அந்த பேட்டை வந்து எடுத்துருவாரு. எடுத்துட்டு அந்த பேட் மேலேயே போட்டு அடிச்சிட்டுருப்பாரு. அப்போ தான் வந்து பே என்ன சொல்லுவான்னா, இப்படியே அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேட் பிஞ்சிரும். அப்படிலாம் அடிக்காதீங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டுருப்பான். இப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட அப்பா வந்து கோவமாவே பார்த்துட்டு இருந்ததுனால, சுற்றி இருக்கிற அவங்க அம்மாவும், அவங்க அண்ணனும் வந்து பார்த்து பேசுங்க. அவன் டென்னிஸ் தானே விளையாடணும்னு ஆசைப்படுறான். விளையாண்டா விளையாடிட்டு போறான். உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பா இன்னும் வந்து அந்த சீரியஸான ஃபேஸே வந்து வச்சுட்ருக்காரு. நீ எப்போ ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து தான்ப்பா ஜாயின் பண்ணேன். எதுக்கு ஜாயின் பண்ணேன்னா, சன் அதில் இருக்கான். அதனால வந்து அவன் கூட கொஞ்சம் வம்பு இழுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். உடனே வந்து இவங்க அம்மாவும் திருப்பி சொல்றாங்க, போய் பண்ணட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பேயோட அப்பா என்ன பண்றாருன்னா, நீ தாராளமா போய் விளையாடலாம். எப்படியாவது வந்து நீ வந்து அந்த சன்ன வந்து தோற்கடிக்கணும். என்னோட பேர காப்பாத்தணும். இதான் எனக்கு வேணும். நீ அப்படி இந்த மேட்ச்ல பாஸ் ஆனன்னா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா வந்து சொன்ன உடனே நம்ம பேக்கு வந்து சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அவரு திட்டவே இல்லையா, அதனால வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால நான் கண்டிப்பா வந்து சன்ன வந்து தோற்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சுன்னு கேட்டவுடனே, சன் வந்து டக்குன்னு ஜெயிச்சுட்டான். நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் ஜெயிச்சுட்டேன் எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். சரி எது எப்படியோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சன்ன வந்து தோற்கடிக்கிறதுக்கு வந்து வழிய பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பதான் வந்து நீ என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ம பே வந்து இந்த ப்ராமிஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் எப்படியாவது அவனை தோற்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டை வீசிக்கிட்டே வந்து அவனும் சந்தோஷத்துலேருந்து போயிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க அம்மா வந்து இந்த அப்பா எப்படியோ அப்படிதான் பிள்ளையும் இருக்கும். 2ம் ஒண்ணுத்துக்கும் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் செகண்ட் டே வந்து திருப்பியும் மேட்ச் ஆரம்பிக்குது. ஒரு சைடில் வந்து நம்ம சன் வந்து ஃபைனலிஸ்ட் ஆயிட்டான். இன்னொரு சைடு வந்து பேக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் வந்து மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ தான் வந்து நம்ம சன் வந்து நம்ம ஜிப்பு அதாவது நேற்று ஒருத்தவனை தேடுனாங்கல்ல அவனை வந்து பார்க்க வரான். ஏன்னா வந்து ஜிப்போவும் சன்னும் தான் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம பேயும் வந்து மேட்ச்சை முடிச்சிட்டான். மேட்ச்சை முடிச்சது மட்டும் இல்லாமல் அவனும் ஜெயிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். அதனால வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபைனலிஸ்ட் பேரில் வந்து பேயோட பேர் எழுதுறாங்க. இப்போ வந்து நாளைக்கான மேட்ச் யாருக்கும் யாருக்கும் நடக்க போகுதுன்னா, சன்னுக்கும் பேக்கும் தான் நடக்க போகுது. அப்போ தான் வந்து நம்ம ஜிப்போவும் இன்னொரு பொண்ணும் பேசிகிட்டு இருப்பாங்க.
அவன் சும்மா இருந்துக்கிட்டு சும்மா ஜாலிக்கு சண்டைக்காக வந்து நேம கொடுத்துட்டு அவனும் ஜெயிச்சிட்டான்ல பரவாயில்ல அவனுக்கும் நிறைய பவர் இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம பே வந்து அந்த டென்னிஸ் கிளப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து நம்ம சன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் வந்து இந்த தடவை வந்து நம்ம சன்னும் அவனோட ஃப்ரெண்டு ஜிப்போவும் வந்து அந்த அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறான்னா வந்து பாய் பாய் நாங்கள் இன்றைக்கி வந்து ட்ரெயினில் போகிறோம், நீ வந்து போட் இருக்கான்னு தேடி வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு பாய் காமிச்சிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம பே வந்து இவனுங்க எப்போ பாரு என்னை தொந்தரவு பண்ணாமல் போகவே மாட்டானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். உடனே இந்த பக்கம் வந்து இவனுங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருப்பானுங்க வீட்டுக்கு. நம்ம பேயும் வந்து தனியாக வந்து நடந்து போயிட்டுருப்பான். நம்ம பே வந்து போட்டில் போயிட்டுருக்கான். அவங்க 2 பேரும் வந்து ட்ரெயினில் வந்து போயிட்டுருப்பாங்க. போயிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் வீட்டுக்கு போய் அந்த ஸ்டாப்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போகிற வழியில் வந்து திருப்பியும் இன்றைக்கும் வந்து ஜிப்போவை தேடி வந்து ஒரு கேங் வந்து வருது. எதுக்காக வராங்கன்னா வந்து நம்ம ஜிப்போ வந்து அடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க. ஜிப்போ கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு என்னோடய தங்கச்சி வந்து அழ வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சன்னு ஜிப்போ ஒன்றும் அழ வைக்கல, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அவனை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த கேங் வந்து நீ இதுலலாம் தலையிடாதன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம பேயும் வந்து வந்துட்டுருப்பானா போட்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கும்போது நம்ம சன் அடி வாங்குறத பார்த்துட்டு வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து நம்ம பேயே போய் வந்து சண்டையில் இறங்கிடுவான். இறங்குனது மட்டும் இல்லாமல் நம்ம சன்னை காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். அவன் கூட்டிகிட்டு போனோடனே நம்ம ஜிப்போவும் அவனோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பின்னாடியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சன் வந்து பே கிட்ட வந்து உன் கை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் அது எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து தெனாவட்டா பேசிடுவான். அப்போ தான் வந்து பே ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறான், இவெல்லாம் என்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பரவாயில்ல அவன் சொல்லலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சன் வந்து அவனோட கண்ணாடி முன்னாடியிலேருந்து அடிபட்டுருச்சுல அவனுக்கு, அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்மளால் விளையாட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்ததை பார்த்த உடனே வந்து அந்த அடிபட்டதெல்லாம் மறைச்சிட்டு எதுவும் ஆகாத மாதிரி நிற்கிறான். அப்போ தான் வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நல்லா விளையாடு, நல்லா விளையாடி எப்படியாவது வந்து பேயை தோற்கடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட கையிலே போட்டு அமுத்திட்டே இருக்காரு. இவனுக்கும் வலி தாங்கவே முடியல. அவங்க அப்பாட்ட சொல்லவும் முடியல, அவனுக்கு அந்த வலியை தாங்கவும் முடியல. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த ஷோல்டரை பிடிச்சே நல்லா வந்து ஆட்டிக்கிட்டே இருக்காரு. இப்படியே பண்ணுறதுனால அவனுக்கு ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறான்றத வந்து கேட்க கூட இல்லை. அப்போ தான் வந்து ஜெயிச்சிருவல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டுட்ருப்பாரு. அப்போ தான் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பியும் வந்து அவன் ஷோல்டரை பிடிச்சி தான் ஆட்டிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பே வந்து நம்ம அப்பா தான் வந்து என்ன வேணாலும் செஞ்சு தருவேன்னு சொல்கிறாருல, அதனால வந்து நம்ம எப்படியாவது இந்த கேமில் ஜெயிச்சிருவோம். ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்கான். கான்ஃபிடென்ஸில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட போர்ட்ஃபோலியோவை அவனுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் வந்து அப்ளை பண்ணி போட்டுடுறான். போட்டப்போ தான் வந்து நம்ம பேயோட ஃப்ரெண்டு வந்து நீ உண்மையிலே சீரியஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆமாம் நான் சீரியஸாக தான் இருக்கேன், நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக தான் இருக்கேன். அப்புறம் எதுக்குடா நீ வந்து மேட்ச் விளையாட போகிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுவும் எனக்கு முக்கியம், அது இல்லைன்னா என் லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். அதனால நீ மறக்காமல் என்னோட மேட்ச்சை பார்க்க வந்துடுறா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சன்னுக்கு வந்து அடிபட்டுருந்துச்சுல, அதை வந்து ஜிப்போ தான் வந்து மருந்து போட்டுட்ருப்பான். மருந்து போட்டு இன்றைக்கி மேட்ச்சை வேணால் நீ போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், உனக்கு தான் செம்மையாக அடிபட்டுருக்குல்ல, உன் கையை கூட தூக்க முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சன் சொல்கிறான். அப்போ தான் ஜிப்போ வந்து என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே உனக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லும்போது, எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து சாரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பாரு, நான் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறேன்ல, இங்கே பாரு எனக்கு கையெல்லாம் வந்து ஒன்றுமே வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஜிப்போவை ஏதோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேட்ச்சுக்கு போயிட்டாங்க. மேட்ச்சுக்கு போனோடனே வந்து அவங்க 2 பேருக்கும் நடக்கிற மேட்ச்சை வந்து பார்க்குறதுக்காக ஃபுல்லாக ஆடியன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. கோச்சும் வந்துட்டார். நம்ம பே வந்து சன்னுக்கு அடிபட்டிருந்ததுன்னு தெரியும், அதனால் வந்து அவனை பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு உனக்கு கையெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே சரியாயிருக்கு, நான் வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்து மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜிப்போ வந்து இந்த மேட்ச்சை வந்து போஸ்ட்போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நான் எதுக்கு போஸ்ட்போன் பண்ணணும், சன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் வந்து விளாட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், அதனால நீனே வந்து போஸ்ட்போன் பண்ணுன்னு சொன்னதுக்கு, இல்லை அவனோட மரியாதைக்கு என்ன அர்த்தம், அப்போ அவன் தான் விளையாட முடியும்னு சொல்கிறான்ல, விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயும் சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம கோச் வந்து 2 பேரும் ரெடியான்னு கேட்குறாங்க. அப்படி ரெடியான்னு கேட்கும்போது தான் வந்து நம்ம பேயோட அண்ணன் போட் வந்து அங்கே போயிட்டுருக்காரு. போனோடனே இவங்க 2 பேரும் ஹாய் சொல்கிறாங்க. நம்ம போட்டும் வந்து ஹாய் சொல்லிட்டு அவனோட
தம்பியை வந்து பார்க்க போகிறான். பார்த்துட்டு நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கான். நீ வந்து தோத்துட்டேன்னா அவங்க நம்ம வீட்டில் வந்து உனக்கு செருப்படி தான் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் மேட்ச்க்குள்ளே போயிட்டாங்க. இந்த தடவை வந்து காயின் டாஸிங் நடக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சன் வந்து ஹெட்டு சொல்கிறான். நம்ம பே வந்து டெயில் சொல்கிறான். நம்ம ஹெட்டு வந்து அந்த டாஸில் வந்து வின் பண்ணிடுறான். அதனால வந்து நம்ம சன் தான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறான். சர்வ் பண்ண போகிறது வந்து நம்ம சன்னு தான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் வந்து கை கொடுக்கறதுக்காக பண்ணுவானுங்க. நம்ம சன்னும் கை கொடுத்தா நம்ம பே வந்து கை கொடுக்குற மாதிரி போயிட்டு அவனோட தலையை வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து ஸ்டார்ட்டிங்கே வந்து சண்டையோட தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சர்வ் வந்து சன் பண்ணுறான். பண்ண உடனே வந்து நம்ம பேயால் வந்து அடிக்க முடியல. ஏன்னா வந்து நம்ம சன் வந்து நேஷ்னல் அத்லெட் பிளேயர்ல. அதனால அவனை அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். இவனுக்கு எல்லா லாஜிக்கும் வந்து ஆல்ரெடி தெரியும். அதனால வந்து அவன் ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு பாலில் வந்து அவனை அவுட் பண்ணிடுறான். இந்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு செட் மேட்ச் ஃபுல்லாகவே நடக்குது. ஃபஸ்ட்டு செட் மேட்ச் ஃபுல்லாகவே வந்து நம்ம சன் வந்து செம்மையாக விளையாடுறான். பே வந்து கொஞ்சம் வந்து தடுமாறுறான். அவனுக்கு ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா வந்து அவன் ஆப்போசிட்டில் விளையாடுறவன் நேஷ்னல் பிளேயர். அதனால் வந்து இப்படி போயிட்டுருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் வந்து நம்ம சன் தான் வந்து வின் பண்ணுறான். வின் பண்ணதுக்கப்புறம் வந்து இவனுங்களுக்கு வந்து செகண்ட் செட் வந்து நடக்க ஆரம்பிக்குது. செகண்ட் செட்டில் என்ன பண்ணிடுறான்னா வந்து நம்ம பே வந்து சன் எப்படி ஃபஸ்ட்டு ரவுண்டில் அடித்தானோ அதே மாதிரி வந்து பே செகண்ட் ரவுண்டில் அடிக்க ஆரம்பிச்சதுனால சன்னு வந்து அந்த பாலை விட்டுட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸு இவனுக்கு இந்த மெத்தட்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம சன்னும் வந்து சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு இந்த மெத்தட்லாம் தெரியுது அப்படின்னும்போது அவன் இன்னும் நல்லா வந்து அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த பால் மேலே வைக்கிறான். அப்பயும் வந்து செகண்ட் பாலையும் அவன் விட்டுட்டான். ஏன்னா வந்து நம்ம பே வந்து அவன் ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணானோ அதே மெத்தடை வந்து நம்ம பே வந்து இந்த ரவுண்டில் யூஸ் பண்ணிட்டான். இப்படியே வந்து இவங்களுக்கு செகண்ட் செட்டும் நடக்குது. செகண்ட் செட்டில் வந்து நம்ம பே வந்து அதிகமாக லீட் ஆகிட்ருக்கான். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து நம்ம சன் தான் வின் பண்ணது. செகண்ட் செட் வந்து இன்னும் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம பே தான் வந்து செம்மையாக அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம சன்னால் அடிக்கவே முடியல. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேவை நான் சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் அவனும் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எப்போ மேட்ச்சை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. பார்த்தா வந்து நைட்டும் ஆயிடுச்சு. டைம் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு. செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க 2 பேரும் மாறி மாறி. நம்ம சன்னோட கை வேறு அடிபட்டுருக்கு. இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து கண்டிப்பாக முடியாது. அதனால வந்து ஜிப்போ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு கோச் கிட்ட டேரெக்டாக போயிடுறான். கோச் அவரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அவன் ஆல்ரெடி அவன் லிமிட்டை தாண்டிட்டான். கை ரொம்ப அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம கோச் வந்து நம்ம சன்னை வந்து கூப்பிட்டு உனக்கு கை ஓகே தானே விளையாடிடுவியான்னு கேட்டோடனே நம்ம சன்னு வந்து என்னால் விளையாட முடியும், விளையாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம பேயும் அவன்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்டுக்கிறான். உனக்கு கை ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம சன்னும் ஓகே தான், என்னால் விளையாட முடியும், விளையாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். திருப்பியும் வந்து இவனுங்க விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது வந்து செகண்ட் ரவுண்டு முடிவில் வந்து யார் வின் பண்ணுறான்னா வந்து நம்ம பே வந்து வின் பண்ணிடுறான். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எப்படி தான் சன் வின் பண்ணாலும் செகண்ட் செட்டில் வந்து நம்ம பே தான் வின் பண்ணியிருக்கான். மொத்தம் 3 செட் இருக்குது. அப்போ வந்து இப்போ 2 செட்டு முடிவில் வந்து இவங்க 2 பேரும் மேட்ச்சில் வந்து ட்ராவாக தான் இருக்காங்க. அப்போ தேர்ட் செட்டில் தான் வந்து நமக்கு ஆன்சர் தெரியும். நம்ம பேக்கு வந்து நேஷ்னல் பிளேயரை ஒரு செட்டில் வந்து பாஸ் ஆகுறதே வந்து சந்தோஷன்றதுனால அவன் செம்மையாக சந்தோஷத்தில் இருக்கான். இப்போ வந்து தேர்ட் செட் நடக்க போகுது. தேர்ட் செட்டில் வந்து திருப்பியும் வந்து இவனுங்க கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம சன்னு வந்து அவனோட ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டு வந்து இந்த கேமை விளையாடிட்டு இருக்கான். அவன் கை ஆல்ரெடி வந்து செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேயும் வந்து அவனோட எஃபோர்ட்டை போட்டு ஏன்னா அவனுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும். அதுக்கு இந்த கேமில் பாஸ் ஆனால் தான் அவன் சொன்னதை வந்து அவங்க அப்பா கேட்பாங்க. அதனால் இவனும் அவனுக்கு முடிஞ்சதை ட்ரை பண்ணுறான். சன்னும் அவனுக்கு முடிஞ்சதை ட்ரை பண்ணுறான். சன் வந்து இப்போ அடித்த உடனே வந்து நம்ம பே என்ன பண்ணுறான்னா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த கார்னரில் இருந்துட்டு இன்னொரு கார்னர் நம்ம சன் அந்த கார்னரில் இருந்தோன்னா இந்த கார்னரில் அவன் அடிக்கும்போது நம்ம சன்னால் வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து அவன் கை வேறு அடிபட்டிருக்கு. அந்த பேட்டோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இல்லை. அதனால் வந்து இந்த மேட்ச் தேர்ட் செட்டில் வந்து அவன் அவுட் ஆகிட்டான். அதை பார்த்த உடனே வந்து மொத்தமாக எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம பே வந்து செம்ம சந்தோஷத்தில் வந்து குதிச்சிட்ருக்கான். நான் எப்படியும் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்னு. ஆனால் வந்து சன் வந்து அங்கே கீழே விழுந்ததுனால அவன் கைக்கெல்லாம் அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம சன் வந்து ஓகே தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் நீ எப்படி தான் அடிபட்டிருந்தாலும் வந்து நான் வந்து பாஸ் ஆகிட்டேன், நீ வந்து லாசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவான். இந்த பக்கம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கோச் எல்லோரும் வந்து சன்னை பார்க்குறதுக்காக வருவாங்க.
இந்த பக்கம் அவங்க அண்ணன் வந்து நடந்த மேட்ச்சை ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்துட்டு நம்ம பேக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறான், எப்படியோ சாதிச்சிட்ட அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து உன் கை ஓகேவா, ஒரு அத்லெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாடி தான் இம்பார்ட்டன்ட்டு, ஹெல்த்து தான் முக்கியம், நீ என்ன பண்ணுற, உன்னோட லிமிட்டை எப்பயோ தாண்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோச்சும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நியாயமே இல்லை, உனக்கு அடிபட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து பாஸ் ஆனால் உடனே வந்து அவன் பாஸ்ன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேவும் வந்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் கிடையாது, நான் அவங்க டீம் பிளேயர்கிட்ட வந்து நான் கேட்டேன்ல விளாட முடியுமான்னு, இல்லைன்னா நம்ம போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம்ல, நான் நியாயமாக தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் வந்து நம்ம சன் என்ன பண்ணுறான்னா, சண்டை போடாதீங்க போதும், நான் தானே இந்த கேமை விளாண்டேன், நானே சொல்கிறேன், அவன் நியாயமாக தான் ஜெயிச்சிருக்கான், அதனால வந்து நீங்கள் யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்கையும் வந்து கையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம பே வந்து ஷாக் ஆகிட்டுருக்கான். கை கொடுக்குறதுக்கு அவன் கையை வச்ச உடனே வந்து நம்ம பே வந்து ஷாக்கில் தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கங்க்ராச்சுலேஷன் நீ வின் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பே வந்து செம்ம ஷாக்கு, அதுவும் இல்லாமல் சந்தோஷத்துலேயும் இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பானுங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனை வரும் போல். இவனுங்க 2 பேரும் இப்போதைக்கு வந்து ஓகே தான். நம்ம சன்னும் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து விஷ் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பேயோட வீட்டில் வந்து ஃபுல்லாக விளாக் எடுக்கிறானுங்க, என் பையன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து விளாக் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணுறாரு. இவர் எதுக்கு போஸ்ட் பண்ணுறாருன்னா சன்னோட அப்பா வந்து வெறுப்பாகணுன்றதுக்காக போஸ்ட் பண்ணுறாரு. இங்கே சன்னும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன்ல, அவங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். சந்தோஷம்தான் அப்படி, எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே எல்லோரும் சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம பே வந்து அவங்க அப்பாக்கிட்ட என்ன கேட்குறான்னா வந்து, நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல என்ன வேணாலும் செய்வேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாம் நான் சொன்னேன், நான் மறக்க மாட்டேன், என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே, நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி தேடி வச்சுருக்கேன், அந்த யூனிவர்சிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட காமிக்கிறான். இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேட்டோடனே, அது இட்டாலியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க அப்பாட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அப்பாவுக்கும் மூஞ்சி ரொம்ப சுருங்கி போயிடும். என்ன இட்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து அங்கெல்லாம் அவனை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து அவனோட அண்ணன் போட் வந்து அவன் தான் கேட்குறான்ல, அவனை அனுப்பி விடுங்க, அவனுக்கு பிடிச்சத வந்து அவன் செய்யட்டும், அவன் லைஃபாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு சொல்லுவான். உடனே நம்ம பேயும், ஆமாம் நீங்கள் தான் ப்ராமிஸ் பண்ணீங்கள்ல என்னை போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவனோட அப்பா வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம பே என்ன சொல்கிறான்னா வந்து, கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் வந்து நல்ல யூனிவர்சிட்டி, நான் அங்கே போய் படிக்க தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னாரா இல்லை உண்மையிலே பண்ணுவாரான்னு தெரில. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சன்னோட வீட்டில் வந்து நம்ம சன்னுக்கு வந்து அடிபட்டது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ஷோல்டருக்கு எதுவும் ஆகலை, லைட்டாக தான் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, இன்னும் அதிகமாக போயிருந்ததுன்னா உன்னால் டென்னிஸ் கூட விளையாட முடியாது, உன்னோட உடம்ப பார்த்துக்கிறது தானே முக்கியம், நேற்றே சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு வந்து நானும் வந்து அந்த மேட்ச்க்காக வந்து ரொம்ப ஃபோக்கஸில் இருந்ததுனால நான் அதை கவனிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே வந்து அவங்க அப்பா வந்து உனக்கு கேம்புக்கு போக வேண்டியது இருக்குது நல்லா தெரியும்ல, அதனால் வந்து உன்னோட உடம்ப பார்த்துக்கோ, நீ எனர்ஜியெல்லாம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாத, உன்னோட டென்னிஸ் கேம்புக்கு போய் அங்கே வந்து உன்னோட எஃபோர்ட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம சன்னும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம பேயோட ஸ்டோரியெல்லாம் பார்க்குறான். ஸ்டோரி எல்லாமே ஃபுல்லாக நான் பாஸ் ஆகிட்டேன், நீ லூசர் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே ஸ்டோரி இருக்குது. இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்ருக்கான். சரி அவன் பாஸ் ஆனது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஜன்னலை வந்து யாரோ வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. கல் எடுத்து கீழேருந்து மேலே போடுறான்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது கீழே வந்து நம்ம பே வந்து அவனை வந்து கீழே கூப்பிட்றான். கீழே வா அப்படின்னு ஒன்று பேசணும், அதுவும் இல்லாமல் எல்லார்கிட்டயும் சொல்லணும் நான் ஜெயிச்சிட்டேன் அவன் கூட போட்டி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து எதுக்கு நான் வரணும், நைட் ஆகிடுச்சி, என்ன டைம் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இப்போ வரலன்னா நான் வந்து ஊரை கூப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கூப்பிடு, நீ கூப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்னோடனே நம்ம பே வந்து என்ன பண்ணிடுவான்னா உண்மையிலேயே கூப்பிட ஆரம்பிச்சிருவான். கத்த ஆரம்பிக்கும்போது இரு இரு எதுவும் பண்ணாத நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து நம்ம சன் வந்து கீழே வந்து பார்த்தா வந்து வெளியில் யாருமே இல்லை. யாருமே இல்லாதோடனே நம்ம சன் என்ன சொல்கிறான்னா, அவன் பயந்துட்டான் போல், அவன் வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கான். தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. உண்மையிலேயே பயந்துட்டானா, இல்லை வந்து அவன் கூப்பிடவே இல்லையா, நானா வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து சரி என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வீட்டுக்கு போகலான்னு போகும்போது, அங்கே வந்து அவனோட வீட்டோட முன்னாடி வந்து ஒரு பேக் இருக்கும். பேக்கில் வந்து ஒரு லெட்டரும் இருக்கும். அதுக்குள்ளே மெடிசனும் இருக்குது. அதை எடுத்து படித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா, இந்த அவனோட ஷோல்டருக்கான மருந்து,
இருந்தாலும் வந்து நான் தான் வந்து ஜெயித்தேன், நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம சன்னும் வந்து பே எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். வீட்டுக்கு போயிட்டானான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம பே வந்து அங்கே ஜன்னல் வழியாக வந்து சன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்த்துட்டு இருப்பான். அதை வந்து நம்ம சன்னும் கீழே இருந்து பேயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் சிரிச்சுக்குவாங்க. ஒரு வழியாக எப்படியோ வந்து அவனுங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் வந்து கடைசி வரையும் ஒன்று சேருவாங்களான்னு தெரில. இவனும் வந்து சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பிருவான். கிளம்புனதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நடுவில் நடந்தது வந்து லாஸ்ட்டாக போடுவாங்க. என்னென்னா வந்து நம்ம பே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அங்கங்கே வீசிட்டு அதுக்கப்புறம் டயர்டாகி ஒரு இதில் வந்து படுத்திருப்பான். படுத்துட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து ஒரு கோல்டு பாட்டில் வந்து அவனோட கழுத்தில் வந்து நம்ம சன் வைக்கிற மாதிரி இருக்கும். உடனே வந்து இவனும் வந்து அந்த கோல்டு பாட்டில் வச்சோடனே நல்லா சுகமாக இருந்ததுனால அப்படியே இருந்திருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா அங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம சன் வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்ருப்பான். 2 பேருமே இப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் உண்மையிலேயே எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இது ஃபுல்லாக வந்து நம்ம பேயோட கனவு. ஆக்சுவலாக பேக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு போல். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து சன்னை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிருப்பான். அதனால தான் வந்து அந்த கனவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எழுந்திரிச்சு பார்த்தா யாரும் இல்லை. போய் போய் அவனே வந்து கனவுல நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேய் வந்து என்னடா இது இது என்னடா ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் அடுத்த எபிசோடில் வந்து செம்மையாக சண்டை நடக்க போகுது. இவனுங்க 2 பேரும் ரொம்பவே அதிகமாக அடிச்சுக்க போகிறானுங்க. ரத்தம் வர அளவுக்கு அடிக்க போகிறானுங்க. இன்னும் அடுத்த எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்றத வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.